அன்பர்களே, நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம். இது பொதுவான பலன்கள். சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும். இதை மனதிலே பதிய வைத்துக்கொண்டு பாருங்கள். எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும். அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம். பாருங்கள். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 26/5/2025 திங்கட்கிழமை காலை 8:24 வரை பரணி நட்சத்திரம், பின் கிருத்திகை நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது நடக்க வேண்டுமா? வெற்றியை காண வேண்டுமா? ஒரே ஒரு சூட்சமம். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எதையும் நீங்கள் பேசக்கூடாது. அன்பாக மட்டுமே பேச வேண்டும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ள எடுக்கும் நடவடிக்கைகள், முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் கூடுதல் கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டிய நாள். எதுவும் சரிவர புரியவில்லை, எதுவும் சரிவர தெரியவில்லை என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு இந்த நாள் இருப்பதால் கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்து அந்த விஷயம் உங்கள் காதுகளுக்கு எட்டும் நாளாக இன்று இருப்பதால் உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீங்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். ஒரு நல்ல செய்தி, நீங்கள் விரும்புகின்ற ஒரு நல்ல செய்தி வந்து உங்களை ஆனந்தப்படுத்தும். இது நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எந்த அளவு கிடைத்தால் நான் மிக மிக அதிர்ஷ்டசாலி என்று நீங்கள் நினைத்தீர்களோ அந்த அளவு கண்டிப்பாய் கிடைக்கும். வருமான விஷயத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் இன்று தேவை. எந்த அளவு உங்களுக்கு வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ, உங்களுக்கு உறுதி கூறப்பட்டதோ அந்த அளவு வருவதாக காட்டவில்லை. அதை பெற்றுக்கொள்ள கூடுதல் முயற்சி தேவை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எந்த வேலையை கொடுத்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள்.
இப்படி சிறப்பாக நீங்கள் செய்து முடித்தமையால் உங்களுக்குள் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், ஜொலிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வேலையை சரிவர செய்து முடிக்க முடியவில்லையே என்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு ஏற்படுகின்ற வகையில் இந்த நாள் இருக்கிறது. கவனம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். இது கிடைத்தால் எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கும் என்று எதை நீங்கள் நினைத்தீர்களோ அதை இன்று பெறுவீர்கள். அந்த அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அடைய விரும்பிய ஒன்று, நீங்கள் அடைய விரும்பிய ஒன்று, அதை அடைவதற்கே நீங்கள் பகீரத பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை தோன்றுகிறது. கடும் முயற்சி தேவை உங்கள் விருப்பம் நிறைவேற. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு ஏமாற்றத்தை தருவதற்கு காத்திருக்கிறது. எனவே எதையும் உடனடியாக நீங்கள் நம்பிவிடக்கூடாது. இதில் கவனம் தேவை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் நம்பிக்கை இன்று வீண் போகாது. எதை நம்பி செயல்பட்டீர்களோ அந்த செயல் பூரண வெற்றி. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பன் என்று நீங்கள் ஒருவனை நம்புவீர்கள். இன்று அவன் நண்பனாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, இந்த நாள் சொல்லுகிறது. எனவே இது விஷயத்தில் கூடுதல் கவனம், ஒரு ஆராய்ச்சி தேவை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உறவு, நட்பு இந்த இரண்டும் எத்துணை முக்கியம் என்பதை நீங்கள் உங்கள் அனுபவபூர்வமாக இன்று அறிந்து கொள்வீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லா விஷயங்கள் வீடு தேடி வந்து உங்களை வம்பிழுக்கும். சூதானமாக, கவனமாக இன்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எதிர்ப்புகளை வெல்லும் நாள். உறவுகளை கூட்டிக் கொள்ளும் நாள். மொத்தத்தில் இந்த நாள் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு உரிய மரியாதை, உரிய மதிப்பு போதுமான அளவு கிடைக்காதது போல் காட்டுகிறது. எனவே இதை பெற்றுக்கொள்ள ஒரு கடும் முயற்சி உங்களுக்கு தேவை. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களது செயல்கள் பாராட்டப்படும். வயதானவர்களுக்கு, உங்களது வாரிசுகளுக்கு, அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த வீடு, தனக்கென்று சொந்தமாக ஒன்று என்று எதை நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்தீர்களோ அதை இன்று பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும்.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது உங்களை பொறுத்த மட்டில் இன்றைய தினம் சரியாக இருக்கிறது. கவனம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை, வெற்றியை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு வேலையை செய்ய தொடங்கும் முன்பு நீங்கள் இதை பார்க்க வேண்டும். நம்முடைய முயற்சி சரியான வழியில்தான் இருக்கிறதா என்று பாருங்கள். அவசியம் பாருங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வெற்றி உண்டு, சாதிப்பீர்கள். இவையெல்லாம் உங்கள் பேச்சின் மூலமாக நடக்கும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.